யாருக்கெல்லாம் நிலா பல்லவனோட பாண்டிங் பிடிக்குமோ அவங்கெல்லாம் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி லைக்கும் பண்ணிடுங்க. பல்லவன் காணாமல் போனதும் சோழன் ரொம்பவே டென்ஷன் ஆகி பல்லவனை அடிச்சிருந்தாங்க. உடனே சேரன் சொல்கிறாங்க, இனி அவன் ஒன்றை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்டா, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க. உடனே நிலா கிட்ட சோழன் கோவப்படுறாங்க. பாத்தியா நிலையா, இதுக்கு தான் நான் உன்ட்ட சொன்னேன், நான் என்ன சொல்கிறேன் அண்ணன் என்ன சொல்லிட்டு போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒன்னால தான், நீ மட்டும் தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, தனியாக போகலான்னு சொல்கிறீங்களே, நம்ம இவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் உங்கள் அண்ணன் தம்பி தானே, நம்ம ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் கூப்பிட்டு வந்தேன், ஏதோ உங்களை பழி வாங்கணும்னு கூப்பிட்டு வந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படியே பாண்டி வந்து பல்லவன்கிட்ட கேட்குறாங்க, எதுக்குடா திடீர்னு அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணே, நானும் அண்ணியும் இப்படி வந்துட்டு இருந்தோமா, அப்போது ஒரு அம்மா வந்து தேன் விற்றாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அன்றைக்கி ரொம்ப அந்த தேன் பிடிச்சிருந்தேனே, இந்த தேன் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கிலோமீட்டர் நடந்து போகணும், இல்லை அப்படின்னா நான் நாளைக்கு தான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே அண்ணியும் ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிட்டாங்கண்ணே. சரிடா நம்ம இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு மனசே கேட்கலண்ணே, அதான் அன்னைக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த காட்டுக்குள்ளே போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போனேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாண்டி சொல்கிறாங்க, அப்படியாடா, சரி வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்ணே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி நீ இதை போய் நிலா கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவன் வந்து நிலா கிட்ட கேட்குறாங்க, அண்ணி நான் உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, இது என்னடா கேள்வி, நீ பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, இந்த தேனை வாங்குறதுக்காக தான் நான் போனேன் அண்ணி, இந்த தேன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 5 நிமிஷம் விட்டுருந்தா நானே வந்திருப்பேன் அண்ணி, அப்போ நீ சோழன் அடிக்கும்போது நீ சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. உடனே நான் சொல்கிறதுக்குள்ளே தான் அண்ணன் அடிச்சுட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா வா நம்ம போகலாம், அங்கே ஒரு இடம் இருக்குது, நம்ம சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிலா வந்து பல்லவனை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு சோழன் வந்து பல்லவன்கிட்ட வந்து, சாரிடா தெரியாமல் அடிச்சிட்டேன்டா, நான் நீ தொலைஞ்சிட்டேங்கிற கோவத்தில் தான் அடித்தேன், வேறு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. உடனே பல்லவன், நான் அன்னிக்காக தான் போனேன் ஃபஸ்ட்டு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சாரிடா தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்லாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பல்லவனும் சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே எல்லாரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நிலா கேட்குறாங்க, அண்ணே நீங்கள் அங்கிளுக்கு ஃபோன் அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சேரன், ஆமாப்பா நேற்று நைட்டு அடித்தேன், அதுக்கப்புறம் நான் அடிக்கலை, நேற்று நைட்டு கொஞ்சம் குடிச்சிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன், ஒரு மாதிரி தான்ப்பா பேசினார், நான் அதுக்கப்புறமா அடிக்கலைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம எல்லோரும் கிளம்புறோன்னா ரெடி ஆகிருங்க, காலையில் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா நாங்கள் ரெடி ஆகிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுதான் இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?